இந்த குட்டி பையன் காலையில இருந்து அடம் பிடிச்சு அம்மாவை பார்க்குக்கு கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணன் எடுத்துக்கிட்டேன் நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இப்ப இவரோட அம்மா இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம கீழே கிடக்கிற நாயோட அசிங்கத்தை ஐஸ்கிரீம் நினைச்சு இந்த பையன் ரொம்ப நாளா தப்பிக்கவே முடியாம இந்த ஐலாண்ட்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப இவன் இருக்க சைட்ல ஒரு ஹெலிகாப்டர் வர அவங்கள்ட்ட எப்படியாவது ஹெல்ப் கேட்டு இங்க எஸ்கேப் பண்ணலாம் ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு ஹெல்ப்ங்கிற ஒரு வார்த்தையை கூட முழுசா எழுத தெரியல. பேசாதடா படிக்காத தற்குறிப்பேல. HLPக்கு பதிலா HPL எழுதி வச்சிருக்கான். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்குறி வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது, என்ன பண்றது? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. திடீர்னு இந்த பைலட் அவன் ஹெல்ப்ங்கிற வார்த்தையை தான் இவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பைலட்டுக்கு லிஃப்ட் கொடுத்து உதவி பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூவி. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ற இடம் வந்தது இந்த பொம்பளை திருன்னு முழிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. இந்த இளவரசி தோட்டத்து பக்கமா அழகான பூவை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்க ஒரு போர் வீரன் வந்து தன்னோட காதலை அவங்க கிட்ட சொல்றாரு. ஹாய் சலோ ஐ லவ் யூ. காதல் வந்திருச்சே ஆசையில் ஓடி வந்தேன். இல்ல பேதியில போவான் அது என் பொண்டாட்டில. அட விட்டா நம்மால இவன் கரெக்ட் பண்ணிடுவான் போலயே. இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த இளவரசனோட வால் சண்டை போட ஆரம்பிச்சாரு. கடைசியில இந்த சண்டையில போர் வீரன் தான் ஜெயிக்கிறாரு. ஆனா கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா, வந்த அன்னைக்கே கண்ணுகள்ல கத்திய விட்டு ஆட்டிட்டானே. இவங்க 4 பேரும் கோபியரசுங்கிற பேஸ்கெட் பால் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க சேர் பண்ண தான் இங்க வந்திருக்காங்க. வாய் பண்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கட்சறது கிடையாது. நீ ஏர் யாரா கபில, அது நம்ம காலம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்ப இந்த 3 பொண்ணுங்களும் பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி காட்ட இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா ஆடியன்ஸும் செம்மையா கைத்தட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து கரடி வசம் போட்டிருக்க ஆளு ஸ்டேடியம்குள்ள வந்த உடனே என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். வாழ வேண்டிய பிள்ளைங்கதான் என்ன பண்றது? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இந்த செஃப் ஜாலியா மேல்கறி சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே மேலாப்ல பரபரபரபரபரன்னு தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபரபரபரபரப்பா தூவி விட்டு சரிங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு மட்டும் குறையுதுன்னு பார்த்தா முக்கியமா போட வேண்டிய முயல் என்ன அடுப்புல போடல. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஒன்னும் செஞ்சிடாதீங்க. இப்ப திடீர்னு இவரோட கெட்ட மனசாட்சி வந்து அந்த முயலை கொல்ல சொல்லுது. ஆனா நல்ல மனசாட்சி வந்து அதே முயலை கொல்ல வேணும்னு கெஞ்ச ஆரம்பிக்குது. இதனால இவருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு பயங்கர குழப்பம். அந்த பொம்பளை கொண்டு யோசிக்காதல பட்டுன்னு போட்டு சுட்டுடு. கண்ணு வேண்டாடா சாமி. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இந்த 2 பேரும் இவரை மாத்தி மாத்தி போட்டு குழப்பி டார்ச்சர் பண்ணதுனால மனசு மாதிரி முயல் குட்டியை உயிரோட விட்டுட்டு அந்த 2 பேரையும் வெட்டி கஸ்டமருக்கு சமைச்சு கொடுத்துறாரு. இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேரு தான் சாப்பாடு. யார் இந்த முயல் குட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி. இந்த 2 ஆஸ்ட்ரோனட்டும் விண்வெளிக்கு போய் நிலவை ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அதனால இவங்களை வழி அனுப்பி வைக்க ஏகப்பட்ட பேர் இங்க வந்திருக்காங்க. விளங்கும்டா. டேக் இட் பிரதர். தேங்க் யூ. இப்ப ஒரு வழியா நினைச்ச மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா நிலவுல லேண்ட் ஆயிடுறாங்க. ஆனா திரும்பவும் இந்த பொண்ணுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிருது. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க. நான் குமார் அவசரப்பட்டிய. இந்த தாத்தா பாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பாட்டு கச்சேரிக்கு போக 2 டிக்கெட் வாங்கி வந்திருக்காரு. பெரிய விஷயம். அப்படியே நைட் டைம் ஆனது இவங்க 2 பேரும் பாட்டு கச்சேரியை பார்க்க பொடி நடையா நடந்து போயிட்டு இருக்கா. இந்த பாட்டியோட காலு ரயில்வே ட்ராக்ல மாட்டிக்குது. இப்ப தாத்தா பாட்டிக்கு கையை கொடுத்து உதவி பண்ணுவாருன்னு பார்த்தா பேக மட்டும் எடுத்துக்கிட்டு பாட்டியை அம்மான்னு விட்டுறாரு. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. வாழ வேண்டிய பிள்ளைங்கதான் என்ன பண்றது? வருத்தமா தான் இருக்கு. இவருக்கு டிராவல் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் இப்ப இந்த மலை மேல ஹைக்கிங் போறதுக்காக வந்திருக்காரு. நடந்து போகும்போதுலாம் எவ்வளவு ஜாலியா இருக்கு. வாக்கிங் அப்படிதான் போனோம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. இப்ப உயிரை பணைய வச்சு இந்த 2 மலைக்கு நடுவுல கனெக்ட் ஆகிருக்க இந்த ஒரே ஒரு கம்பியை மட்டும் நம்பி அது மேல நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. யார் பண்ண புண்ணியமோ எப்படியோ நம்மால ஜஸ்ட் மிஸ்ல கம்பியை கரெக்டா புடிச்சு கீழே விழாம எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்படியே கஷ்டப்பட்டு அந்த பக்கமா போயிடலான்னு பார்த்தா கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ
இந்த பாட்டி இவங்க தங்கியிருக்க ஹோட்டல்ல இருந்து வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கு. அங்க வேலை பார்க்குற ஆளு கதவை திறந்து விட்டு இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்றாரு. வள்ளல் திலகமே, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். அப்படியே வெளியே வந்து ரோட் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போலான்னு பார்த்தா ரோடு ஃபுல்லா ஏகப்பட்ட வண்டிங்க வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட போறவங்க ஃபுல்லா தாங்க முடியலையே. கொஞ்ச நேரத்திலே எல்லா காரும் போயிட இதான்டா சான்ஸ் ரோட் கிராஸ் பண்ண பாக்குறாங்க. எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எந்த ஊர்க்காரி ஒரு மார்க்கமா இருக்க கண்டம் நோக்கேண்ட. திடீர்னு ஒரு தேவதை இங்க வந்து அதோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இந்த பாட்டிக்கு ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இவங்க தான் யாராச்சும் தனக்கு ஹெல்ப் பண்ணா காசு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தேவதைக்கும் ஒரு காசை போட எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா, எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாரி வந்தவனே. இந்த ஆஸ்ட்ரோனட் நிலவை ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப நாளா ஃபேமிலியை பிரிஞ்சு தனிமையிலே இருக்கிறதுனால எப்படா திரும்ப பூமிக்கு போன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க வாழ்க்கையை ரசிச்சிட்டு இருக்கீங்க, நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கடமை தானே முக்கியம்னு தனிமையை தள்ளி வச்சுட்டு வாரக்கணக்கில் பண்ண வேண்டிய எல்லா ஆராய்ச்சியுமே நல்லபடியா பண்ணி முடிச்சாரு. பட் இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல. கடைசியில ஒரு வழியா இவர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா சொந்த ஊருக்கு போற நாள் வந்துருது. சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல. அப்படியே நம்ம வந்ததுக்கு அடையாளமா நிலவுல நம்ம நாட்டு கொடியை நட்டு வைக்கலான்னு பார்க்க என்ன குறையம் போறப்பு அத்தனைக்கும் நாம் பொறுப்பா, உன்னை விட்ட எனக்கு யார் இருக்கா?